அவர் சேனல். மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டீங்க. எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா உரிச்சிட்டு நம்ம வந்து சுடு தண்ணியில் மஞ்சள் சிட்டிக்கையும் உப்பு சிட்டிக்கையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு ஆகட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு காலிஃப்ளவர், நிறுத்திக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் நல்லா தண்ணி இருத்துட்டு எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து மூணாறுலேருந்து வந்த ஒரு ஸ்பெஷல் இதுவு மசாலா, சிக்கன் பொரிச்ச மசாலான்னு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்டு, அவங்க கொடுத்தது. அது போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா நிறையவே போட்டுக்கலாம். இது வந்து சிக்கன் வறுக்கிறதுக்கு தான். சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. யாரெல்லாம் இந்த மசாலா யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ கரம் மசாலா போட்டுக்கலாம். எல்லாமே தேவையான அளவு. நான் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வேணால் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி உப்பு வந்து கொஞ்சம் நம்ம வேக வைக்கும் போது போட்டிருக்கோம், அவிக்கும் போது போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி கூட கேசரி பவுடர் வந்து நான் கலர் பொடி போட்டுக்கிறேன். கேசரி பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன், சிட்டிக்க. அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் வறுக்கிறதுக்கு. கடல மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து சோள மாவு. இது வந்து மொரப்புக்காக போடுறோம். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சிக்கணும். ஏன்னா அது மசாலா போய் அப்போ ஒட்டிக்கணும், ஒட்டவே மாட்டுது. மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தெளித்து. இப்போ அம்மா மிக்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு தண்ணி தெளிச்சிக்கணும். ஏன்னா அந்த கடல மாவு இதெல்லாம் போய் ஒட்டும், மசாலாலாம் போயிட்டு. நல்லா பிசைஞ்சிக்கலாம். இங்கே கலந்து வச்சுருக்கோம் மசாலா போட்டு. இப்போ வந்து இதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். பொறுமையாக போடும்போது இல்லை கையில் போட்டு. இப்போ நல்லா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து பொரிஞ்சு வரட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஸ்லோவில் வைக்க வேணாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வருது. லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்கும், அதனால கொஞ்சம் லைட்டாக சைடில் மட்டும் எடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து மேலே நின்றோம். அப்போ அதை வந்து நம்ம இப்படி கவுத்து விட்டுக்கலாம். மேலே இருக்க அந்த உள்ளே இருக்க காலிஃப்ளவரை உள்ளே வச்சுட்டு இப்படி வச்சோன்னா வெந்து வரும் நமக்கு. யாரெல்லாம் வந்து வீக்கெண்டில் வந்து சனி ஞாயிறானா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாயங்காலத்தில் சாப்பிடணுன்ட்டு உங்கள் வீட்டில் யார் செஞ்சு தருவான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் செஞ்சு தருவாங்க. சம்டைம் நான் செஞ்சுப்பேன். நல்லா எண்ணெயை இருத்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் போயிடும். உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் ஏதாச்சும் இருந்தால் அது மேலே கூட போட்டு, குக்கிங்க்குன்னு ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கும்ல, அதை வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் இல்லை, நான் அதனால அப்படியே போட்டுக்கிறேன். ஒரே இதை போட்டு விட்டுறலாமான்னு யோசிக்கிறேன்.
அவ்வளோதான், காலிஃப்ளவர் 65 நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அவ்வளோதான், காலிஃப்ளவர் 65 நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நான் வந்து ஒரு டெக்கரேஷன்ற பேரில் காலிஃப்ளவர் இலைத்தலையா அதை வச்சு ஒரு பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்கள்.